ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மேட்ச் 0க்கு 4 ஈஸியாக வச்சுருப்போம். இந்த மேட்ச்சில் நம்ம 3 கில்லு தான் வச்சுருப்போம். மிச்சதெல்லாம் டீம்மேட்டு 1 கில்லு 2 கில்லு ஓசி கில்லு வச்சுருப்பாங்க. இந்த மேட்ச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஒரு லைக் போட மாட்டேறீங்க. லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணால் என்ன, நைட்டெல்லாம் முடிச்சு வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு அது கூட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவில் தொடர்ந்து. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏறி போகிறேன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உக்கானே போவேன். கொஞ்ச நேரத்துக்கு உக்கானே போயிட்டு இப்போ கீழே எகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல சரியான ஹெட்டு விழும், ஃபுல் டேமேஜ் கொடுத்துரும். அவனை தான் டீம்மேட் ஓசி கில்லு வச்சுருவார். இந்த இடத்துல ஒரு கில்லு ஓசி கில்லு டீம்மேட்டு. இவர் ஏஸ் அடிக்கலான்னு பார்ப்பார், ஆனால் ஏஸ் விட்டுற மாட்டேன், நான் எடுத்துருவேன் பாருங்கள். இவரை நான் கில்லு வச்சுருவேன். இது கூட ஓசி கில்லு வந்து அடிக்கலான்னு அடிப்பார். இந்த ரவுண்டில் நான் செத்துருவாங்க, என்னை சாவடிச்சிருவானுங்க. மேலேருந்து இருக்கிற முழு சைடில் 2 பேர் அடிச்சிருவானுங்க பாருங்கள். எப்போயுமே நம்ம அந்த வீட்டுக்கு மேலே தான் ஏறி இருப்போம் பாருங்கள். எப்போயுமே ஏற மாதிரி தான் வீட்டு மேலே ஏறினேன். இந்த வாட்டி அடிச்சிட்டானுங்க. இப்போ பாருங்கள், ஏறி போயிட்டேன்னா ஏறி போயிட்டு சைடில் என் டீம்மேட் ஒருத்தர் போவார். அவர் என்னடா அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு கீழே எகிருவாங்க. எகிற சவுண்டு கேட்டு எகிரும் போது தான் அவனை ஒருத்தனை அச்சின்னு போய் கீழே இருந்து ஒருத்தன் அடிப்பாங்க சைட்லேருந்து பாருங்கள். 2 சைட்லேருந்து அடிச்சிட்டானுங்க. அவள் தான் முடிச்சிட்டானுங்க காலி. இப்போ இவரும் காலி. இவர் ரிவ்யூ பண்ண பாரு. இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அதுவும் இந்த பிளாக் டிஷர்ட் தான் ஃபுல்லாக எல்லா மேட்சையும் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஆப்போனண்ட் வந்துடுறாருங்க, நல்ல பிளேயராக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று அடிப்பார் பாருங்கள். இப்போ எனிமி அங்கே நின்றுப்பான் பாருங்கள், அடிப்பார் பாருங்கள். இப்போ ஏறி போயிட்டு ஹெட்ஷாட் தான் அவ்வளோது, ஆனால் ஃபுல்லாக ஷாட் விடும். வந்தாங்க தப்பிச்சிருவோம். இவ்வளோ அடிடும் வாங்கி. இப்போ பாருங்கள், அவனே இங்கே ஓடி வரானா, அவனுக்கு வந்துடும். மறுபடியும் இங்கே அழுத்து வர பாருங்கள், அப்பயும் சாக மாட்டோம். மறுபடியும் இங்கே ஒரு அடி ஆச்சோன்னு சேர்த்துருவோம் பாருங்கள். இப்போ இதில் செத்துருக்க மாட்டோம், ஆனால் ஒரு கில்லு கூட வச்சுருக்க மாட்டோம் பாருங்கள். இந்த ரவுண்டில் சும்மா என் டீம்மேட் அடிக்கிற கில்லை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் பாருங்கள். அங்கே எனிமி தெரிகிறானுங்கன்னு இப்போ கன் எடுத்துன்னு அடிக்க போவோம் பாருங்கள், ஆனால் படாது. அச்சின்னு இருப்பானா, அங்கே படாது. அதனால் இங்கேயே உட்காந்தே இருப்பேன். எனிமே வரானான்னு வரமாட்டானுங்க. அதனால் இந்த இடத்துல உட்காந்துப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏறி போவோம் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ என் டீம்மேட்டு மேலேருந்து எகிருவார் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் எகிருவேன். அவர் போனோன்னா அவர் பின்னாடியே நானும் போவேன். இப்போ அவர் எகிருவார் பாருங்கள், மேலேருந்து எகிரிட்டாரா. இப்போ ஏறி போவார் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் ஏறுவேன் பாருங்கள். இப்போ ஏறிட்டேன் பாருங்கள்.
இடத்துல எல்லாரையும் அடிச்சிடுவானுங்க டீம்மேட்டு. இன்னொருத்தன் கூட இந்த சைடில் சுற்றின வரும், அவனையும் அடிச்சிடுவாங்க பாருங்கள். இந்த இடத்துல லூத்து ஏற்றினது அதுக்குள்ளேயே அடிச்சிடுவாங்க. இந்த ரவுண்டு நான் 2 கிலோ வச்சுருப்பேன் பாருங்கள். பேரி போகிறேண்ணா. இப்போ க்ளோவல் கையில் எத்தனை ஓடுவேன் பாருங்கள், இனிமேல் வந்துடுவானுங்கன்னு. இப்போ வந்துட்டானுங்க பாருங்கள், க்ளோவல் போட்டுருவேன். இந்த செல்லில் பேக்கில் வந்துட்டு அடிப்பேன் பாருங்கள், அப்படியே கீழே இறங்கிடுவேன். அவனும் இறங்கிடுவான் எனிமி. அவனுக்கு சரியான சாட்டு இப்போ அவ்வளோ பாருங்கள். இப்போ அவன் நாக்கு இப்போ ஏறி போவான் பாருங்கள். மேலேருந்து ஒரு புல்லட்டாக வரும். எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னு பார்ப்பேன், ஆனால் என் மேலே படாது. என் டீம்மேட் ஒருத்தர் டவுன் ஆவார் பாருங்கள், ஏறி போயிட்டு. நான் இப்போ அவர் ரிவ்யூ பண்ணலான்னு போகும்போது தான் அந்த எனிமி என்ன அடிக்க வருவோம். சுற்றி க்ளோவல் பண்ணும்போது உள்ளே வந்துடுவோம். இப்போ வந்துட்டான் பாருங்கள். நான் வெளியே போயிடுவேன், அவனை அச்சு முடிச்சிடுவேன். அவ்வளோதான் புயா.